கடைக்கு போய் குட்டி ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு வந்தாச்சு. வரும்போதே கொஞ்சோண்டு சிக்கன் வாங்கிட்டு வந்தோம். ரொம்ப கொஞ்சமாக தான். மத்தியானமும் சாண்ட்விச் மாதிரி தான் சாப்பிட்டோம். அதனால் சாதம் சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு தோணுனதுனால வரும்போதே தயிர், சிக்கன் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. சும்மா வெங்காயம், தக்காளி வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த எல்லா மசாலா ஜாமானையும் போட்டு சிக்கனையும் போட்டு ஒரு பெரட்டல் மாதிரி தான் பண்ணியிருக்கோம். வரும்போதே தயிர் வாங்கிட்டு வந்தாச்சு. சூடாக குக்கரில் சாதம் வச்சுட்டு இங்கே வடிக்கலாம் பாத்திரம் இல்லை. எப்போவுமே எமர்ஜென்சிக்கு நான் ஒரு குக்கர் எடுத்துகிட்டு வந்துடுவேன். மீடியம் சைஸில் 4 பேருக்கு அதான் கரெக்டாக இருக்கும். ஸோ சாதம் வச்சுட்டு கிரேவி பண்ணிவிட்டு தயிர் போட்டு சாப்பிட்டோம். அன்றைக்கி டின்னர் அதுதான். நான் சொன்ன மாதிரி கரண்டிலாம் இங்கே எதுவும் இல்லை. நல்ல வேளை நான் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். உட்டன் கரண்டி ஒன்று இருக்கும், அதுவுமே நான் எடுத்துகிட்டு வந்தது தான். சாதத்தை பார்த்தோன்னே பசி எல்லாருக்கும் பயங்கரமாக கில்ல ஆரம்பிச்சிருச்சு. மத்தியானமும் சாப்பாடு சரியில்லைன்னு தான் சொல்லணும். ஒரு பாதி தான் சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. அந்த சாண்ட்விச்செல்லாம் 2 வாங்கிலாம் சாப்பிட முடியாது. ஸோ லைட்டாக சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். கடைக்கு போய்ட்டு வரும்போதே பசங்க பசினதுனால துரம் வாங்கிட்டு வந்துட்டோம். 2 துரமில் ஆளுக்கு ஆஃப்ன்ற மாதிரி 4ஆக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இந்த மாதிரி கொதறி போட்டது நான் தான். அது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டே அப்படியே சமைச்சிட்டே முடிஞ்சிருச்சு அன்றைக்கி நைட்டு டின்னர். பௌர்ணமின்றதுனால நிலா ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதான் வீடியோ எடுத்தேன். இது அடுத்த நாள் காலையில் எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க. சரி நம்ம சமத்தா எழுந்திரிச்சு குளிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். பாத்திரம் ரொம்ப சூடாக இருந்திருக்கும் போல் இருக்குது. நான் எல்லாத்தையும் டபடபார்னு போட்ட வேகத்தில் அப்படியே கருப்பு கலரில் ஆகிடுச்சு. அந்த தண்ணி கொதிக்கும்போது பாருங்கள் சாக்கடை கலரில் இருக்குது. இதில் ரவா போட்டு கிண்டுனா கருப்பு உப்புமாவாக தான் இருக்குன்னுட்டு மறுபடியும் முதல்ல இருந்துன்ற மாதிரி எல்லாத்தையும் கீழே ஊற்றிட்டு விளக்கிட்டு ஃபஸ்ட்லேருந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இந்த வாட்டி உப்புமா ஒழுங்காக தான் வந்துச்சு. நான் வீட்டிலேருந்தே வரும்போது கொஞ்சம் கடுகு, வரமிளகா, பச்சை மிளகா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் நினைக்கலாம் ஏன்டா இதை கூட கடையில் வாங்கி சாப்பிட மாட்டிங்களான்னு. இருக்க போகிற 2-3 நாளைக்கு நம்ம இங்கே கடையில் வாங்கினோன்னா 1/4 லிட்டர் 1/2 லிட்டர்ன்ற மாதிரிலாம் கிடைக்காது. அது மாதிரி நம்ம ஏதாவது எமர்ஜென்சிக்கு போய் வாங்கினாலும் 1 லிட்டர் 2 லிட்டர் அந்த மாதிரி தான் இருக்கும். பாலாக இருக்கட்டும், எண்ணெயாக இருக்கட்டும். ஸோ அதனால் நம்ம இருக்க போகிற 2 நாள் 3 நாளைக்கு தேவையான அளவு வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு வந்துட்டோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இன்றைக்கி ரவா உப்புமா தான் செஞ்சேன். ஆனால் என் பசங்க 2 பேரும் அதை சாப்பிடவே இல்லை. எனக்கு நான் உப்புமா தான் செஞ்சேன்னா இல்லை பசையை கிண்டி போட்டேனான்னு எனக்கே தெரியல. இப்படி தான் எங்கள் பிரேக்ஃபாஸ்ட் போச்சு.